மாந்திரீகத்துக்கு பேர் போன கேரளால 100க்கும் மேற்பட்ட விஷ்ணுமாயா கோயில்கள் இருக்கு. அதுல பல கோவில்களுக்கு மூல மந்திரம் சொல்லி கொடுத்தது இந்த கோவில் தான். இவ்வளோ ஏன், அங்க வச்சிருக்க மூலவரான விஷ்ணுமாயா சிலை கூட இந்த 600 வருஷ பழமையான கோவில்ல இருந்து பூஜை பண்ணி வாங்கிட்டு போனதுதான். நான் இந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து என் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு. என்னை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கண்கூடாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, என்னை பார்த்து இந்த கோவிலுக்கு போன எத்தனையோ பேருக்கு அவங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்லது நடந்திருக்கு. மாந்திரிகம்னாலே நிறைய பேர் கெட்டதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. மாந்திரிகத்தை வச்சு நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். இந்த கோவில்ல முழுக்க முழுக்க நன்மைக்காக மாந்திரிகத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முழு மனசோட இந்த விஷ்ணுமாயிட்ட வேண்டிட்டு போனீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாம போயிடும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேரளா மாநிலம் பாலக்காடுல இருக்க ஒத்தப்பாலத்துல தான் இருக்கு. இந்த கோவிலோட பேரு காளியார் மடம் ஸ்ரீமூலஸ்தான விஷ்ணுமாய சுவாமிகள் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாள்ல பகல் 12 மணிக்குள்ளதான் வரணும். அமாவாசையில இங்க ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய பூஜை நடக்கும். அதுல கலந்துக்க யாருக்கும் அனுமதி இல்லாதனால நீங்க அமாவாசை அன்னைக்கு இங்க வராதீங்க. ரொம்ப நாளா தீராத பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க.